ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வரீங்கனாலோ, அப்படி இல்லை நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் துபாய்க்கு போனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெர்மினல் 2க்கு வரணும். வந்ததுமே உங்கள் டிக்கெட்டை காட்டினீங்கன்னா உங்களை உள்ளே விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கணும். அது உங்கள் ஏர்லைனுக்கு ஏற்றா போல் கவுண்டர் வேரி ஆகும். நான் இண்டிகோன்றதுனால எனக்கு ஏ கவுண்டர். இங்கே நீங்கள் போர்டிங் பேக்கேஜை சப்மிட் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்கணும். மினிமம் 30 kg வரையும் அலோடு போர்டிங் பாஸ். இது ஏர்லைனுக்கு ஏற்றா போல் டிஃபர் ஆகும். இங்கே தான் உங்கள் சீட் நம்பரும் நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியும். நீங்கள் ஜெனரல் சீட் வேணும்னா இங்கே ஏஆர்எஃப் நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க. நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ட்ராவல் கிளப் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் இருக்கும். அங்கே நீங்கள் அன்லிமிட்டடாக ஃபுட் சாப்பிட்டு வெறும் ₹2 பே பண்ணால் போதும். உங்கள்கிட்ட டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு விசா டைப்பில் எதனாவது இருந்தாலே போதும், அங்கே உங்களை அலோவ் பண்ணுவாங்க. செகண்ட் ப்ராசஸ் இமிக்ரேஷன். இங்கே தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திணறாமல் பதில் சொல்லுங்கள். நீங்கள் திணறிட்டிங்கன்னா உங்களை நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிக்கெட் எங்கே, விசா, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் எங்கே போய் தங்க போகிறீங்க, எங்கள் ஹோட்டல் ரூம் டிக்கெட் இருக்கா, எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் காமிட்டிங்கனாலே போதும், முடிஞ்சிடும். இங்கே தேர்ட் வந்து செக்யூரிட்டி செக். இங்கே வந்து நீங்கள் உங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட் லக்கேஜை எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோன், லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜரு, அதுக்கப்புறம் பெல்ட்டு, ஷூ, இது எல்லாமே நீங்கள் வச்சிடணும். தென் அவங்க செக் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி அதை வேர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம போர்டிங் பாஸில் ஒரு கேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போய்ட்டு ஒரு வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிங்கனாலே போதும். ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 மினிட்ஸ் முன்னாடி வரையும் அவங்க வந்து உள்ளே விட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து துபாய் கவர்மெண்ட்டோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட 6 மாதம் எக்ஸ்பீரி ஆகாத பாஸ்போர்ட் இருக்கணும். ரெண்டாவது உங்ககிட்ட ஃப்ளைட் டிக்கெட் இருக்கணும். மூணாவது உங்ககிட்ட ஃப்ளைட்டு ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும். அதுவும் எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்களோ, இண்டிகோனா இண்டிகோவில் தான் ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும். அது வந்து வாய்டு டிக்கெட்டாக இருக்கக்கூடாது, வேலிட் ரிட்டர்ன் டிக்கெட்டாக இருக்கணும். மூணாவது நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கான வேலிடான ப்ரூஃப். நீங்கள் ஹோட்டலில் தங்குறீங்கன்னா ஹோட்டலுக்கான ப்ரூஃப், அப்படி இல்லைனா உங்கள் ரிலேஷன்ஸ் வந்துருங்கன்னா அங்கே என்ன அட்ரஸ் ப்ரூஃபோ, அங்கே இல்லை யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எமிரேட்ஸ் ஐடி, அவங்களோட இதுவெல்லாம் காட்டிட்டு அவங்களோட வீட்டு அட்ரஸ் காட்டினாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து தேர்ட் தான். நீங்கள் ஹோட்டல் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து துபாய் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி உங்ககிட்ட கரன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60,000 மேலே வந்து இந்தியன் ருப்பியில் வச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3000 ஏடி வந்து நீங்கள் மாற்றி வச்சிருக்கணும். நீங்கள் பெட்டர் வந்து ஏடியாக மாற்றி வைக்கிறது. ஏன்னா ஏடியாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா இங்கேயே உங்களை விட்டுருவாங்க, துபாய் கவர்மெண்ட்லேயே உங்களை விட்டுருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஏடியாக நீங்கள் மாற்றலை, இந்தியன் கரன்சிலேயே எடுத்துன்னு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இங்கே விட்டுருவாங்க. ஆனால் துபாய் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் அங்கே போய் மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏடியாக மாற்றிட்டு போகிறது ரொம்ப பெட்டர். ஃபைனலாக நான் சொல்ல வரது என்னென்னா, இதெல்லாம் வந்து நம்மளால் ரொம்ப பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ண முடியாது. பண்ணாலும் அது கரெக்டாக இருக்குமான்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு டவுட்ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல ஒரு டூரிஸ்ட் கம்பெனியாக பார்த்து ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து விசாலேருந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் காசை மட்டும் குத்திங்கன்னா போதும், அதுக்கான வேலையை அவங்க பார்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைனில் எவ்வளோ தான் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி வாங்கினாலும் டூரிஸ்ட் கம்பெனி கிட்ட போனால் அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். பேசிக்காக இந்த ஃப்ளைட் டிக்கெட்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வீகோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த நாட்டோட விசாவும் சரி, எந்த நாட்டோட ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, எங்கே கம்மியாக போகுது, எங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் ட்ராவல் கம்பெனி கிட்ட நீங்கள் பேசலாம், எவ்வளோ தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பேசலாம். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இந்த டிக்கெட், விசா எங்கே நம்ம போனதாக இருந்தாலும் நம்மளுக்கு பண்ணி தரது சவுத் இந்தியன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் தான். ஸோ இப்போ வரைக்கும் அவங்க 5 ஸ்டார் ரேட்டிங்கில் பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ்லாம் அவங்க கிட்ட சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும், செம்ம ரெஸ்பான்ஸாக பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கூட அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகலாம். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவரோட காண்டாக்டுக்கெலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா அவரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இங்கே தான் டியூட்டி ஃப்ரீ எல்லாமே இருக்குது. Please unfasten your seatbelt, refrain from smoking and using any electronic equipment. Row 1 और आपातकालीन विकास वाले रूम में inserting the metal tip into the buckle and tighten by pulling the loose end to open, lift और इस तरह सर के ऊपर से पहने.
ஃப்ளைட்டு இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம போர்டிங் பேக்கேஜ் வந்து எந்த பெல்ட்டில் வரும்னு சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் துபாய் ரீச் ஆகிட்டீங்கன்னா உங்களை அந்தளவுக்கு கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ விசிட் சிம்மும் கொடுப்பாங்க. அது 1 டே வேலிடில் இருக்கும். நீங்கள் உங்கள் பேக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மணி பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ நீங்கள் டாக்ஸியில் போகலாம். அப்படி இல்லைனா செகண்ட் ஃப்ளோரில் மெட்ரோ ஒன்று இருக்கும், அங்கே போய்ட்டு ஒரு நூல் கார்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போனீங்களோ உங்களுக்கு பஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வரும். நீங்கள் பஸ்ஸில் ஏறியும் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க கைஸ்.